சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம். தீபாவளி அப்படின்னாலே புது படங்கள், புது கொண்டாட்டம் தான். தமிழில் இந்த வருஷம் பெரிய நடிகர்கள் நடித்த படங்கள் எதுவுமே தீபாவளிக்கு வெளியாகாத நிலையில் நியூ ஜென் தமிழ் சினிமாவோட அடையாளங்களாக இருக்கக்கூடிய பிரதீப் ரங்கநாதன், ஹரிஷ் கல்யாண், துருவ் விக்ரம் இவங்களாம் நடித்த படங்கள் திரையரங்குகளில் சரவெடியாக வெடிக்க தயாராக இருக்குது. அந்த வகையில் இந்த தீபாவளிக்கு பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்கிற டியூடு படமும், ஹரிஷ் கல்யாண் நடிச்சிருக்கிற டீசல் அப்படிங்கிற படமும், துருவ் விக்ரம் நடிச்சிருக்கிற பைசன் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆக போகுது. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சாலே இந்த 3 படங்களில் எந்த படத்தை போய் முதல்ல பார்க்கலாம், இல்லை எந்த படம் ரொம்ப சிறப்பான படமாக வரப்போகுது அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங்க்கு நிச்சயமாக உங்களுக்கு போல் கொஸ்டின் செக்மெண்ட்டை முடிச்சுட்டு அப்புறமா வீடியோவுக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் ஒரு சீனை காமிச்சு இந்த சீன் எந்த தமிழ் படத்தில் வந்த சீன் அப்படிங்கிற கேள்வியே கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கான சரியான பதில் மனம் கொத்தி பறவை படத்தில் வரக்கூடிய ஒரு காட்சி தான் அது. இதுக்கான சரியான பதிலை சொன்னவங்க ஏ அருள், தருண் பிரகாஷ், திவாகர், விக்னேஷ் ரவி இவங்கெல்லாம் இதுக்கான சரியான பதிலை சொல்லியிருந்தாங்க. இப்போ இன்னைக்கு வீடியோவுக்கான கொஸ்டின், அடுத்து வரப்போற இந்த சீன் தமிழ் படத்துல எந்த படத்துல வந்த ஒரு சீன் அப்படிங்கிற உங்க சரியான பதிலை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தீபாவளி ரிலீஸ் படங்கள் தமிழ் சினிமாவில் 1980s காலகட்டங்கள்லையும் அதுக்கப்புறம் 1990sலையும் தீபாவளி பண்டிகை அப்படின்னாலே தமிழ் படங்களில் குறைஞ்சபட்சம் 5 படங்களாவது, அதிகபட்சம் 10 படங்களுக்கு மேலேயும் வெளியாகி இருக்கு. இப்போ 2015க்கு பின்னால தீபாவளி அப்படின்னாலே பெரிய நடிகர்கள் நடித்த ஒரு படமும் அதோட சேர்ந்து ஒரு சின்ன படமும் தான் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. அந்த வகையில் இந்த தீபாவளிக்கு தமிழ் சினிமாவோட அடுத்த தலைமுறை நடிகர்களோட 3 படங்கள் ரிலீஸ் ஆகுது. அந்த வகையில் நம்ம பார்க்க போற முதல் படம் டீசல். இந்த படத்துல ஹரிஷ் கல்யாண், வினய், அதுல்யா ரவி, சாய் குமார், அனன்யா, கருணாஸ், ரமேஷ் திலக் அப்படின்னு பலர் நடிச்சிருக்கிற இந்த படத்தை சண்முகம் முத்துசாமி எழுதி இயக்கி இருக்கிறாரு. இந்த படத்துக்கு MS பிரபு, ரிச்சர்ட் M நாதன் அப்படிங்கிற ஃபேமஸ் சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. திபு நினன் தாமஸ் அப்படிங்கிறவரு இந்த படத்துக்காக மியூசிக் பண்ணியிருக்காரு. படத்தை பத்தி சொல்லணும்னா, ஹீரோவா நடிச்சிருக்கிற ஹரிஷ் கல்யாண் இப்போ ஒரு அக்மார்க் ஆக்ஷன் ஹீரோவா மாறிட்டாரு அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக கூட சொல்லலாம். அதுக்கு சாட்சி இந்த படத்தோட ட்ரெய்லர் தான். இந்த டீசல் அப்படிங்கிற படம் அவர் கேரியர்லேயே ரொம்ப பெரிய படம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இந்த படத்தோட பிளாட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில் மாஃபியாவோட மோசமான உலகத்தை சுற்றி நடக்கிற ஒரு ஆக்ஷன் ட்ராமா தான் இந்த டீசல் அப்படிங்கிற படம். இந்த படத்தோட ட்ரெய்லர் படு மிரட்டலாக வந்திருக்கு. விஷுவல்ஸ் எல்லாம் செம்ம ஷார்ப்பாக, எடிட்டிங் எல்லாம் ரொம்ப ரேசியாக, நிறைய வெடிச்சு செதற ஆக்ஷன் சீனோட ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துது. ஒரு காலத்தில் மாஃபியாவில் இருந்த மாதிரி தெரிகிற ஹரிஷ் கல்யாணோட கேரக்டர் ஒரு பெரிய துரோகத்துக்கு ஆளாகி தான் ஒரு அங்கமாக இருந்த அந்த சிஸ்டத்தையே உடைக்க ஆரம்பிக்கிற பழிவாங்கல் கதை தான் இது அப்படின்னு ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரியுது. இந்த படத்தோட டைரக்டர் சண்முகம் முத்துசாமி சமீபத்தில் சொன்னது மாதிரி இந்த படம் பெரிய ரிசர்ச் பண்ணி எடுத்த மாதிரி தான் தெரியுது. ரொம்ப ரியலிஸ்டிக்கா, ஆனா அதே சமயம் மாஸ் ஆக்ஷனோட கதையை சொல்றது தான் அவரோட நோக்கம்னு ரொம்ப தெளிவா தெரியுது. ஹரிஷ் கல்யாணுக்கு ஜோடியா இந்த படத்துல அதுல்யா ரவி நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரை தவிர வினய் ராய், சாய் குமார், அனன்யா, கருணாஸ், ரமேஷ் திலக், காளி வெங்கட், விவேக் பிரசன்னா அப்படின்னு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாளமே துணைக்கு இருக்கிறது படத்தோட கமர்ஷியல் லெவலுக்கு ரொம்ப பலம் சேர்க்குது. இந்த படம் தீபாவளி விருந்தா வரப்போற அக்டோபர் 17ஆம் தேதி பிரதீப் ரங்கநாதனோட டியூடு படத்தோடையும் மாரி செல்வராஜோட பைசன் படத்தோடையும் ஒரு ஹை வோல்டேஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் ரேஸ்ல இறங்குது. ஒரு ஸ்ட்ராங்கான பில்டப், மாஸ் டோன் இருக்கிறதால டீசல் இந்த பண்டிகை கூட்டத்தை குறி வச்ச ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னரா தயாராகி இருக்கு. இந்த தீபாவளிக்கு வெளியாக போற அடுத்த படம் மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல துருவ் விக்ரம் நடிச்சிருக்கிற பைசன் காலமாடன். இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா ஜானர்ல வெளியாகுது. கிராமப்புற கபடி விளையாட்டை மையமா வச்சு ஒருத்தனோட விடாமுயற்சியையும் அவங்க பர்சனலா ஸ்ட்ரகிள்டான விஷயங்களை பத்தியும் நிறைய பேசும்னு எதிர்பார்க்கப்படுது. படத்துல துருவ் விக்ரம் கூட சேர்ந்து அனுபமா, ரஜிஷா விஜயன், லால், அமீர், பசுபதி, கலையரசன் இது மாதிரி முக்கியமான ஆர்டிஸ்ட் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க.
டெக்னிக்கல் டீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக் பண்ணியிருக்காரு. எழில் அரசு கே சினிமாட்டோகிராஃபரா ஒர்க் பண்ணியிருக்காரு. எடிட்டிங்க சக்தி திருங்கிறவரு பார்த்திருக்காரு. இந்த படத்தை நீலம் ஸ்டுடியோஸ் கூட சேர்ந்து அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற கம்பெனியும் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துக்குன்னு ஸ்பெஷலா இதுவரைக்கும் ட்ரெய்லர் கூட ரிலீஸ் ஆகல. இருந்தாலும் இந்த படத்தை மாரி செல்வராஜ் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதாலையும் ஒரு யதார்த்தமான நேட்டிவிட்டியோட சேர்ந்த ரியலிஸ்டிக்கான ஸ்டோரியா இது உருவாயிருக்கிறதால இந்த படத்து மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்கிட்ட இருந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான தியேட்டர்ஸ்ல உண்மையான பைசன் காளமாட்டோட கொம்போட இருக்கிற மாதிரி தலையை கொண்டு வந்து வச்சு ப்ரமோஷனை ஸ்டார்ட் பண்ணி இந்த படத்துக்கு மேலான எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த தீபாவளிக்கு திரை விருந்தா வெளியாக போற இந்த தீபாவளிக்கு கார்மேனி செல்வம் அப்படிங்கிற இன்னொரு படமும் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல சமுத்திரக்கனி, கௌதம் வாசுதேவ் மேனன், லக்ஷ்மி பிரியா, அபிநயா, கார்த்திக் குமார், படவா கோபி அப்படின்னு பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை எழுதி இயக்கி இருக்கிறாரு ராம் சக்ரி. ஸ்டோரி ஓரியன்டா ஒரு சின்ன பட்ஜெட் படமா இந்த கார்மேனி செல்வம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த 4 படங்களுக்கு அப்புறம் இன்னொரு படமும் இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. கம்பி கட்டின கதை அப்படிங்கிற இந்த படத்துல நட்டி நட்ராஜ் ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஆர்த்தி ஷாலினி ஹீரோயினா பிளே பண்ணிருக்காங்க. இவங்க கூட சேர்ந்து முகேஷ் ரவி, சிங்கம் புலி, ஸ்ரீரஞ்சனி, முருகானந்தம் அப்படின்னு பலர் நடிச்சிருக்காங்க. ராஜநாதன் பெரியசாமி அப்படிங்கிறவர் டைரக்ஷன் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு சதீஷ் செல்வன் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படமும் ஸ்டோரி ஓரியன்டான லோ பட்ஜெட் படமா தான் ரிலீஸ் ஆக போகுது. எதிர்பார்ப்புக்குரிய இந்த 3 படங்களுக்கும் ஆடியன்ஸ் எல்லாம் நிறைஞ்சு வழிஞ்சு ஓவர் ஃபில் ஆகிற ஆடியன்ஸ் இது மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்தா தான் உண்டு. ஒருவேளை இந்த படங்களுடைய கதையும் மேக்கிங்கும் எக்ஸ்ட்ராடினரியா இருக்க பட்சத்துல எதிர்பார்ப்புக்குரிய படங்களையும் தாண்டி இந்த படம் வெற்றி அடையும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. ஆனா இந்த 2 படங்களுக்கான பிளாட், ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு அப்படின்னு தான் தோணுது. மொத்தம் இந்த தீபாவளிக்கு 5 படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. இதுல உங்களுக்கான முதல் சாய்ஸ் எந்த படம் அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதோட தமிழ் சினிமாவில் அடுத்து வரப்போற படங்கள்ல நீங்க எந்த படத்துக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பைசன் படத்துடைய எமோஷனல் டிராமா, டூட் படத்துடைய மாஸ் என்டர்டைன்மெண்ட், டீசல் படத்துடைய கிரைம் த்ரில்லர், இந்த 3 படங்கள்ல பாக்ஸ் ஆபீஸ்ல எது பட்டைய கிளப்ப போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுல உங்களோட தீபாவளி சினிமா கொண்டாட்டங்கள் எது அப்படிங்கிற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 படங்களும் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் 3 படங்களுக்குமான விமர்சனமும் சேர்ந்து ஒரே வீடியோவா நம்ம சேனல்ல வரும். வெயிட் அண்ட் வாட்ச். அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். பை.